ஆஸ்ட்ரோ பக்தி டாப் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரதம் சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம். ஓம் சனீஸ்வராய நமக. பொதுவாகவே மக்கள் மத்தியில் சனி பகவான்னாலே ஒரு குழப்பம், ஒரு கவலை, ஒரு பயம் இருக்கிறது. 2.5 வருடத்திற்கு ஒரு முறை அவர் 7.5 நாடு சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனி, கண்டச்சனி, ஜென்மச்சனி என்று பல வகைகளில் சனி பகவான் தன்னுடைய கர்மவினைக்கு ஏற்ப பலன்களை தருகிறார். என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பற்றி அஞ்ச வேண்டியதே இல்லை. ஆனால் அதை அவரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த தன்மையை வச்சு தான் இன்றைக்கி இந்த பதிவில் 12 ராசிகளுக்கும் நீ எப்படி அவர் பலன்களை கொடுப்பாரு அப்படின்ற இதை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போகும். நீங்கள் ஜோசிட்ட போக வேண்டாம். சனி பயிற்சியை பற்றி எளிமையாக நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத பற்றி தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். சனி பகவானின் ஒரு தாக்கம் இருக்கிறது என்று நீங்கள் நினச்சிங்கன்னா, உதாரணமாக 7.5 நாடு சனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 7 நாடு சனி வந்துருச்சு, எனக்கு அப்படி ஏறுமோ இப்படி ஏறுமோன்னு பயத்தெல்லாம் வெளியே விட்டு 7.5 நாடு சனியில் இனி நான் இப்படித்தான் வாழ வேண்டும்ங்கிற ஒரு நிர்ணயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா, சனி பகவான் மாதிரி கருணை உள்ளம் கொண்டவன், சனி பகவான் மாதிரி வாரி வழங்குவன், சனி பகவானை போன்ற அற்புத நற்பலன்களை தரக்கூடியவன் வேறு எந்த கிரகத்திற்கும் அந்த சக்தி இல்லை. சாதாரணமாக சனி பகவானுக்கு சனீஸ்வரன் என்ற பட்டமும் கொடுக்கப்படவில்லை. அந்த வகையில் இந்த பதிவில் நாம் 12 ராசிகளுக்கும் சனி பகவான் நற்பலன்களை தர வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நம் நிலையைத்தான் மாற்றிக்கணும். இப்போ பொதுவாகவே சனி பகவானை பற்றி நம்ம பலதரப்பு ஜோதிடர்களும் சரி, பலதரப்பு மக்களும் சரி, பலவிதமான புரிதல்களில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இதில் இப்போ சனி பகவான் தற்போது மீனராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாரு. இது மேஷத்திற்கு விரயச்சனி, ரிஷபத்திற்கு லாபச்சனி, மிதுனத்திற்கு கர்மச்சனி, கடகத்திற்கு பாக்கியச்சனி, சிம்மத்திற்கு அஷ்டமத்து சனி, கன்னிக்கு மாரகச்சனி, துலாத்துக்கு ஷஷ்டகச்சனி, விருச்சிகத்துக்கு பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தான சனி, தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி, மகரத்திற்கு முயற்சி சனி, கும்பத்திற்கும் மாரக சனி. இந்த தன்மையில் தான் இது ஒரு பொதுவான ஒரு அடிப்படை விதிகள் தான். இந்த அடிப்படை விதிகளில் சனி பகவானை பற்றி சொல்ல வேண்டாம்னா அவரோட ஒரே சிம்பிள் கான்செப்ட். ஏன்னா சனி பகவானுக்கு நீதிமான், தர்மவான்னு பேருண்டு. அப்போ என்ன, தர்ம நீதி தவறாமல் ஒருவன் நடந்து கொண்டால் சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பல பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம், 7 நாடு சனி தான் கல்யாணமே நடக்குது. அப்போ 7 நாடு சனி கல்யாணம் நடக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்துருக்க என்ன இன்னைக்கு சனிக்கிழமை குழந்தை பிறந்திருக்கிறான்னு, என்ன உண்மையிலே அவன் கர்மத்தை தீர்க்க பிறந்திருக்கிறான்னு தான் அர்த்தம். அதை எடுத்துக்கணும். நாம் நடந்து கொள்ளும் வினைதான் நமக்கு வருகிறது. இப்போ நாம் கோதுமையை விதைச்சிட்டு நெல் விளையலைன்னா கண்டிப்பாக நெல் விளையாது, கோதுமை தான் விளையும். அது மாதிரி நாம் தவறு செஞ்சால் அந்த தவறுக்கு உண்டான தண்டனை நமக்கு கண்டிப்பாக உண்டு. அதை தருபவன் சனி பகவான் தன்னுடைய ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டச்சனி, மாரகச்சனி, 7 நாடு சனி, சனி திசை, இது எல்லாமே நம்ம சொல்லலாம். இப்போ 19 வருஷம் சனி திசை நடக்கிறது. இந்த 19 வருஷம் பாதிக்கப்படுவானான்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிக்கப்பட மாட்டான். இதிலிருந்து நாம் எவ்வாறு வெளிப்படுவது, நம்மை நாம் எவ்வாறு காத்து கொள்வது, இதற்கு என்ன ரெமெடி? ஏன்னா தப்புனா தண்டனை ஒன்று தான் தீர்வுன்னு அந்த உலகமே இயங்காது. தப்புக்கு தண்டனை ஒன்று தான் தீர்வுன்னு நினைக்கக்கூடாது. மன்னிப்பும் உண்டு. நாம் செய்யக்கூடிய நம் மனநிலையை மாற்றுவதற்கு ஏற்ப இப்படி நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி ஒரு தனிப்பட்ட பதிவாகத்தான் இந்த பதிவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அந்த ராசிக்கு எந்த இடத்தை அவன் சனி பகவான் பார்க்கிறான், அப்போ அந்த இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? ஏன்னா சனி பகவானுக்கு ஒரு லிமிட்டட் பீரியட் இருக்குது. ஏன்னா யாருக்கு திருஷ்டி படணும், அவன் திருதேவியும் விட்டு வச்சதில்லை, பிரம்மாவுட்டு சிவனையும் விட்டு வச்சதில்லை, லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதியும் விட்டு வச்சதில்லை. நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அவங்கெல்லாம் தேவர்கள், அதனால் அவங்களுக்கு தெரியும் எந்த காலத்து எப்படி இருக்கணும். ஏன் சித்தர்களையும் நீங்கள் எடுத்துக்கங்க, அமைதி ஏறுவாங்க.
அப்போ சனியோட முக்கியமான நட்சத்திரம் சொல்ல போனால் 3 நட்சத்திரம் வந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இது 3மே திருமண முகூர்த்தத்துக்கு உரிய நட்சத்திரங்கள் தான். அதே மாதிரி குருவு கூட அந்த யோகம் கிடையாது. குரு கூட ராட்சச கணம் இருக்குது. சனியோட நட்சத்திரத்தில் ராட்சச கணமே கிடையாது. அப்போ பார்த்துக்கங்க, இப்போ இயற்கையாகவே சனி பகவான் எந்த அளவு கருணை உள்ளம் கொண்டவன், கொடை வள்ளல், எவ்வாறெல்லாம் நன்மை தருவாங்கிறது நாம் வந்து உணர்ந்துக்க முடியும். அதனால் சனி பகவானை பற்றி வஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. நாம் எப்படி நடந்துக்கிறோம், எப்படி நடந்துக்கிட்டால் நாம் சனியின் பாதிப்பிலிருந்து விலகலாம் என்பதை பற்றி ஒரு முழுமையான இந்த பதிவில் நாம் ராசி ரீதியாக கண்டிப்பாக பார்ப்போம். பொதுவாகவே சனியின் பார்வை என்ற தன்மை வைத்து நிறைய பேருக்கு பயம் ஒன்று இருக்கிறது. எந்தெந்த பார்வையில் பட்டால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும். சனி வந்து ஒரு இடத்தை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் திருமண தடை ஏற்படுகிறது, தொழிலில் பிரச்சனை ஏற்படுவது, உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவது, திருமணம் தாமதப்படுவது, குழந்தை பாக்கியம் தாமதப்படுவது, நட்பு வட்டாரங்கள் எல்லாம் நம்ம ஏமாற்றி போகக்கூடிய ஒரு தன்மை. இந்த மாதிரி சனியின் பார்வையினால் இந்தந்த விளைவுகள் ஏற்படும் என்று நம்ம எல்லா ஜோதிடர்களும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே வந்து சனியின் பார்வையை கருணைமிக்க பார்வையாக மாற்ற நம்மால் முடியும். அப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த இடத்தை அவர் பார்க்குறாரு, அந்தந்த இடத்தை நாம் என்னென்ன செஞ்சால் அது நமக்கு சனியின் பார்வை கொடூர பார்வையாக இல்லாமல் கருணை பார்வையாக மாறும் என்பதைத்தான் இந்த விளக்கத்தில் நாம் சொல்லியிருக்கிறோம். இது எல்லாரும் பின்பற்றுங்க. நிச்சயம் சனியை போர் கொடுப்பார் இல்லை என்ற ஒரு தன்மைக்கு எல்லாருமே வர கண்டிப்பாக முடியும். ஓம் பங்குபாதாய வித்மகே சூரிய புத்திராய தீமகே தன்னோ மந்த பிரச்சோதயாத். இப்போ இந்த பதிவுகளை நாம் வந்து ஒரு பொதுவான ஒரு பதிவாக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பதிவுகளை பற்றிய உங்களுடைய கமெண்டுகள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் கேள்வியாக கேட்கலாம். உங்களுக்கு கமெண்ட்லேயே அதில் பதிலளிக்கப்படும். அப்படியும் ஒருவேளை எனது வேலைப்பளு காரணமாக உங்கள் கமெண்டை பார்க்க முடியலன்னா என்னோடய நம்பர், அந்த ஃபோன் நம்பர் அங்கே வந்துகிட்டு இருக்கும், 9952354602. அந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் நிச்சயமாக அதற்குண்டான ஒரு ரெமிடியை எங்களிடமிருந்து நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். கந்தர்ப்ப குருணை காரணமாக உங்கள் ஃபோனை எடுக்க முடியாவிட்டாலும் அடுத்த 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கக்கூடிய நேரத்தில் என்ன நமக்கு மிஸ்டு கால் வந்திருக்கேன்னு பார்த்து கண்டிப்பாக நானே உங்களுக்கு கூப்பிட்டுருவேன். உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் விடை கண்டிப்பாக கிடைக்கும். சனி பார்வை கொடுக்கும் பார்வையை தானே தவிர கெடுக்கும் பார்வை அல்ல என்பதை உங்கள் அனைவருக்கும் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பதிவு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடம் என்பது என்ன? கர்மஸ்தானம். காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்தால் மிதுன ராசிக்கு சனியின் பரிபூர்ண அனுகிரகம் உண்டு. நாம் இந்த பதிவுகள் பெருமே அது எப்படி பயன்படுத்துங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சும்மா பொதுவாக வந்து காலபுருஷன் 10ஆம் அதிபதி ராசிக்கு 10ல் இருக்கிறால் அமோகமாக தொழில் செய்யலாம், தைரியமாக எந்த வேலையும் எடுத்து செய்யலாம், மக்கள் தொடர்பு உண்டு, பொருளாதார பற்றாக்குறைகளாம் நீங்கும். இதெல்லாம் வந்து பொதுவான விஷயங்கள். அப்படி அல்ல. சனி பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 10 இருக்கணும். பொதுவாக சனி வந்து 10ல் இருந்தால் நல்லது. ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பிழைக்கணும், எதையாவது செய்யணும், செய்யாமல் மற்ற இருக்கக்கூடாதுங்கிற ஒரு உத்வேகத்தை தரக்கூடியவன் சனி பகவான். அவன் 10ஆம் இடத்தில் இருக்கிறது நல்ல விஷயம்தான். அப்போ அந்த 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது என்ன சொன்னோம்? மோட்சஸ்தானம் சொல்கிறோம், விரயஸ்தானம் சொல்கிறோம், சயன சுகம், அயன சயன சுகஸ்தானம்னு நம்ம சொல்கிறோம். இந்த 3இல் நீங்கள் நடந்து கொண்டிருக்கும் தன்மை என்ன? நாம் சிறப்பாக இதைத்தான் பார்க்கணும். விரயம் பொருள் ஆகுது. அந்த விரயத்தை எவ்வாறு தடுப்பது? அது நல்ல விரயமாக நாம் செய்ய வேண்டும். இப்போ வந்து சம்பளம் வாங்கியிருக்கிறோம், கை நிறைய காசு வந்தாச்சு, அடுத்து என்ன செய்யலாம்? பட்ஜெட் போடுறோம். ஊட்டிக்கு போகணும், கொடைக்கானலுக்கு போகணும், என் காஷ்மீருக்கு போகணும், வட இந்தியா சுற்றுத்தல போகணும், அதெல்லாம் அடுத்த சப்ஜெக்ட். இப்போ உங்களுக்கு 10ஆம் கர்மஸ்தானத்தில் சனி பகவான்கள் உங்களுக்கு கர்மவினையை தீர்க்கக்கூடிய தன்மையில் உட்கார்ந்துருக்காருன்னா என்ன செய்யணும்? எடுத்த உடனே அதில் ஒரு ஒரு பார்ட், சின்ன பார்ட், 1000 ரூபா கையில் இருக்க, அந்த 1000 ரூபாயில் ஒரு 10 ரூபா எடுத்து வைங்க போகிறோம். 1000 ரூபாயில் உடனே 10%, 20% வைக்கணும் அவசியமே கிடையாது. ஒரு 10 ரூபா, வெறும் 10 ரூபா, 1000 ரூபாய்க்கு 10 ரூபா கணக்கு பண்ணி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பணத்தை எடுத்துகிட்டு இருந்தோன்னா
சனி பகவானுக்கு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும்னு எடுத்து வச்சுருங்க. நீங்கள் அது எவ்ரி மந்த், இந்த 2 வருஷமும் எவ்ரி மந்த் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா கர்ம வினையை குறைக்கக்கூடிய அதிகாரம் சனி பகவானுக்கு மட்டுமல்ல, மற்ற எல்லா கிரகங்களின் பார்வை, குரு பார்வை விட மேன்மையான பார்வை தரக்கூடியவன் சனி பகவான் பார்வைக்கு அந்த தன்மை உண்டு. அது பனிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, வெகுமதியாக இருந்தாலும் சரி, சனி பகவானால் அது கண்டிப்பாக கொடுக்க முடியும், கொடுப்பார். அதான் ஈஸ்வரப்பட்ட சும்மா கிடைக்கல சனி பகவானுக்கு. அப்போ ஒரு 1% எடுத்து வச்சுருங்க. 1% இல்லை, ஒரு சின்ன ஒரு பார்ட் 1000 ரூபா, ஒரு 10 ரூபா எடுத்து சனி பகவான் ஆலயத்தை வச்சுருங்க. அந்த காசை கூட நீங்கள் சனி பகவான் கோயிலில் போய் உண்டியல் போடணும் கூட அவசியம் கிடையாது. மாற்றுத்திறனாளிகள், வயோதிகர்கள், முடியாதவர்கள் யாரையும் பார்த்தா அவருக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. எல்லாத்துக்கும் காசை கொடுத்து பழக்காதீங்க. ஏன்னா அவன் தண்ணி அடிக்கிறாங்க, கஞ்சா குடிக்கிறாங்க, ஒரு ஊர்வாய்க்கு ஆட்சி நினச்சிட்டு போவாங்க. அதுவும் தப்பாக போகும். தவறு செய்பவனுடைய தவறு செய்ய தூண்டுகோலாக இருந்தவன் மிகப்பெரிய குற்றவாளின்னு சாஸ்திரம் சொல்லுது நமக்கு. அப்புறம் வயசானவன் நம்ம ஒட்டி குடிச்சிட்டு வந்து, ஐயா சாமி ஏதாவது தர்மம் பண்ணுங்க, ஐயா டீ பிஸ்கட் வாங்கி தர, சாப்பிட்றீங்களா கேளுங்க, சாப்பிட்றதா வாங்கி கொடுங்க நீங்கள், அது தப்பு இல்லை வந்து. அப்புறம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இது மாதிரி இந்த இடத்துல உங்கள் விரயத்தை கொண்டு போகணும். நீங்கள் இது ஒரு விரயம் தானே, இது நல்ல விரயமாக உங்களுக்கு மாற்றி உங்களுக்கு பரிபூர்ண யோகத்தை கொடுக்கும். ஏன்னா அடுத்தவங்க வருமானஸ்தானத்தை அவர் தான் பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தோம்னா, இவன் தான தர்மங்கள் பண்ணுகிறான், நல்ல விஷயத்திற்கு இந்த விரயத்தை காய்கறி செலவு பண்ணுகிறான், அப்போ இவனுக்கு இன்னமும் நாம் கொடுக்கணும், இன்னமும் கொடுத்தா இன்னமும் அவர் 10 பேருக்கு அவன் உதவி புரிவான். அந்த மாதிரி இருக்கணும். ஐயன சயன சுகஸ்தானம்னா படுக்கையில் விபரீத விளையாட்டுக்கள் தேவையில்லை, விபரீத எண்ணங்கள் தேவையில்லை. நைட்டு பெட்டில் படுத்துக்கிட்டு, தனியார் ரூமு பெட்டில் படுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை செல்ஃபோனில் பார்ப்பதை கண்டிப்பாக தவறுங்கள். இருக்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. படுக்கிறோமா, சிவாய நமவென்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, ஐயனேன் என் பாதம் படுகின்றேன்னு ஓம் நமச்சிவாயா ஓம் நச்சன் 108 தடவை சொல்லிட்டு அப்படியே நெஞ்சுக்கு மேலே கை வச்சுட்டு மல்லாக படுத்துங்க, அருமையாக தூக்கம் வரும். இதெல்லாம் சனி பகவானுக்கு பிடிக்கக்கூடியது. ஏன்னா சனி பகவானுக்கு குரு பகவானே சனி தான், சனிக்கு குரு சிவன் தான், சனி பகவானின் குருவே சிவன். அப்போ நமது குரு வழிபாடு இவன் பண்ணுகிறான், இவனை நிம்மதியாக நம்ம தூங்க விடணும். கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கத்தை அவர் சனி பகவான் அருமையாக கொடுப்பார். ஐயன சயன சுகம், மோட்சஸ்தானம் நம்ம சொல்கிறோம். மோட்சம் என்பது என்ன? கடனிலிருந்து மோட்சம், வறுமையிலிருந்து மோட்சம், நோயிலிருந்து மோட்சம், இது எல்லாமே மோட்சம்தான். அப்போ எந்த வகையான முக்தியை உங்களுக்கு அவன் கொடுக்க வேண்டும் என்பதை சனி பகவான் நிர்ணயித்துக் கொள்வான். உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதா, நீங்கள் நீதி நெறி தவறாமல் நான் சொன்ன மாதிரி பரோபகார சிந்தனையோடு அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணுறது, நிம்மதியான இறைவன் பெயரை சொல்லி படுப்பது, இந்த மாதிரி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள நோயிலிருந்து வெளியே கொண்டு வந்துடுவான் சனி பகவான். நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது, சனி பகவானின் பரிபூர்ண அருட்கடாட்சத்திற்கு முதல் விஷயமே நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான். அந்த காலத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க எல்லாருமே. புதன்கிழமை சனிக்கிழமை ஆண்களும், வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பெண்களும் எண்ணெய் தேய்த்து குளிப்பார்கள். இந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பதிலே ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றன. மனைவி வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிப்பாள், கணவன் சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிப்பான். வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளித்து விட்டு அன்றைய இரவு ஒரு கணவன் தன் மனைவியோடு இணைந்து ஆத்ம நெறியோடு நமக்கு ஒரு நல்ல வம்சம் பிறக்கணுங்கிற எண்ணத்தோடு நம்ம குலதெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்ததி உருவான சந்ததி மூலமாக நம்ம வாழ்க்கை மேன்மைப்படணுங்கிற எண்ணத்தோடு அவன் மனைவியை அணுகினால் நல்ல ஒரு சத்புத்திரன் கண்டிப்பாக கொடுப்பான். அந்த சத்புத்திர யோகத்தை சனி பகவானே கொடுத்துருவாங்க. எல்லாரும் குரு பகவான புத்திரகாரகன், சனி பார்வை இருந்தால் அப்படி இப்படிங்க, குரு பார்வை இருந்தால் அப்படி இப்படிங்க, இவை அனைத்தையும் விட அதிக பார்வை தரக்கூடிய வல்லவன் சனி பகவான் தான். அப்போ அது என்ன அப்படின்னா, பெண்கள் தன் உஷ்ணத்தை தனித்து கொள்ளக்கூடியது வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிப்பது, ஆண்கள் தன் உஷ்ணத்தை தணிப்பது மறுநாள் காலையில் சனிக்கிழமை. இதுதான் அந்த காலத்தில் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கடாட்சமாக ஒரு பெண் மங்களகரமாக வீட்டில் லட்சுமி பூஜை செய்ய வேண்டும், பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்து கொள்ள வேண்டும் என்று இறைவனுடன் இரவு கணவருடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவருக்கு லட்சுமி கடாத்தினால், லட்சுமி அருள் கடாத்தினால், சனியின் பேரொருனால் ஒரு சத்புத்திரன் கண்டிப்பாக அவர்களுக்கு பிறப்பான். அடுத்த நாளைக்கு அந்த சாந்தி பரிகாரம் செய்வதற்காக ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்து கொள்வார்கள். இதுதான் இது அந்த காலத்தில் நடந்த விஷயம். அவங்களாம் ஜாதகமே யாரும் பார்க்கறதில்ல. ஏன் பார்க்கறது இல்லைன்னா, வாழ்க்கை நெறியில் இதுக்கு தகுந்த வேலையில் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க.
அதனால் இந்த மிதுன ராசிக்காரர்கள்லாம் வந்து இந்த அயனசேன சுகத்தை இந்த மாதிரி கொண்டு போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் கர்ம வினையின் தாக்கம் தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு புது வரவு கண்டிப்பாக கொடுப்பான் சனி பகவான். அந்த வரவு உங்கள் வாழ்க்கையின் தன்மையே மாற்றிவிடும். நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றினான் அயனசேன சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால். அடுத்தது உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கிறார். அப்போ 4ஆம் இடம் எந்தன? வீடு, வாசல், சுகபோகம் இவை அனைத்திற்குமே, வண்டி, வாகனம் எல்லாமே நம்ம சொல்லலாம் காரக ரீதியாக. இதற்கு அனைத்திற்குமே இடம் தான் 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துல சுகம், தாயார் ஸ்தானம். 4ஆம் இடத்தை ஏன் கொடுத்தாங்க? தாயின் மடியை போல் சுகத்தை தருவது எதுவுமே இல்லை. அம்மானு எத்தனை தாயே அடித்தாலும் அந்த அம்மான்னு சொல்லிட்டு தான் அழும் அந்த குழந்தை. எவ்வளோ அடித்தாலும் திரும்ப திரும்ப அந்த தாய்கிட்ட தான் அந்த குழந்தை போகும். அப்போ சுகத்தை தரக்கூடிய தாடம் தான் 4ஆம் இடம். அப்போ அந்த 4ஆம் இடத்துல வந்து சனி பகவான் பார்க்குறாருன்னா தாயை மிகவும் மதித்து பழகுங்கள், நேசித்து பழகுங்கள். தாயை மட்டுமல்ல, தாய் வயதுள்ள அனைத்து பெண்களிடமே நீங்கள் தாயுள்ளத்தோடு பழகுங்கள். பொதுவாகவே பெண்களிடம் வந்து யாரை பார்த்தாலும் என்னம்மா சொல்கிறீங்க, இப்படி தான் நம்ம பேசி பழகணும். அவங்கள் மீது தவறான கண்ணோட்டத்தில் நாம் இருக்கக்கூடாது. வீடுகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். வீடுகளில் வந்து முதல்ல சீரியல் பார்க்குறத நிப்பாட்டினாலே உங்களுக்கு 75% குறைஞ்சிடும் எல்லாருக்குமே. அதில் வந்து இந்த தேவையில்லாத வேர்ட்ஸ் வருதுனால அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் பூரா வீடு பூரா நிறைஞ்சிருக்குது. அதை முதல்ல நீங்கள் நிப்பாட்டினாலே குடும்பம் நல்லா இருக்கும். அப்போ சுகஸ்தானத்தில் இது பண்ண நாம் வாழக்கூடிய வீட்டின் பகுதியை தன்மையோடு வைத்து கொண்டு நாம் வாழ்ந்தாலே அந்த சனி பகவானின் அருட்கடாட்ச பார்வை உங்கள் சுகஸ்தானத்தின் மீது விடும். வண்டிகளை சுத்தமாக வைத்திருங்கள். காலணிகளையும் கழுவி பழகுங்கள். செருப்பெல்லாம் நான் போட்டால் நமக்கு என்ன தீ போட்டு போயிட்டே இருக்கணும், அது அப்பப்போ சுத்தம் பண்ணணும். இதையெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலே சுகஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய சனி பகவான் அந்த வண்டி வாகனத்தினால் உங்களுக்கு வருமானத்திற்கு அதிகமாகும். ஒரு இடத்துக்கு போகணும், வண்டி வாகனம் வேணும் இன்னைக்கு சூழ்நிலையில், அந்த வண்டி பழுதில்லாமல் இயங்கி வேணும் இல்லையா, அதுக்கு சனி பகவான் பரிபூர்ணம் நடக்கிறது. ஏன்னா எல்லாமே இரும்பு, அது எல்லாத்துக்குமே சனி பகவான் பரிபூர்ண அருட்கடாட்ச பார்வை கண்டிப்பாக வேண்டும் உங்களுக்கு. அப்போ வந்து சுகஸ்தானத்தை 4ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் நீங்கள் வந்து பெரியோர்களை மதித்து பழங்கள், தாயை நேசித்து பழங்கள், தாய் வழியில் உள்ளவர்களை பார்த்து பழங்கள், இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். அடுத்தது சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 7ஆம் இடம் எந்த? நட்பு வட்டாரங்கள், வருமானம் சொல்லக்கூடியது, தொழில் பார்ட்னர்ஷிப் விளைஞ்சின. நட்பு என்றாலே நட்புக்கு வந்து கிரகமே சனி பகவான் தான். நட்புக்காரகன் சனி, மக்கள் தொடர்புக்காரகன் சனி. அப்போ 10வது பார்வையாக உங்கள் வருமானமான இடத்தை அவர் பார்க்கிறார். அப்போ வருமானம் வந்தது உங்கள் ஈட்டக்கூடிய பணம் நேர் வழியில் இருக்க வேண்டும். நிறைய பேர் இருக்காங்க, என்னப்பா சம்பாதிக்கிறேன்னு கேட்டால் வெளியே சொல்லதே அவள் கூச்சப்படுவாங்க. அந்த அளவெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. வந்து மனம் திறந்து தைரியமாக நான் இந்த தொழில் பண்ணுறேன், இந்த மாதிரி செஞ்சு பிழைக்கிறேன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அதில் வந்து பொய் பித்தலாட்டம் இருக்கக்கூடாது. தொழிலில் வந்து பொய் பித்தலாட்டம் இருக்கக்கூடாது. அதை வந்து வருமானத்துக்கு நம்ம வந்து பார்க்கும்போது நேர்மையாக இருக்க வேண்டும். பங்குதாரர்களோடு பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ, அவங்களுக்கு கள்ள கணக்கு எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து சனி பகவான் கண்டிப்பாக பிடிக்காது. துரோகம் பண்ணுறது அவங்களுக்கு, இதெல்லாம் சனி பகவானுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னா சூரியன் தவறு செய்தால் சூரியனையும் தட்டி கேட்கும் அதிகாரம் சூரியனின் மைந்தனாகிய சனி பகவானுக்கு உண்டு. அவர் மற்றதான் கேட்பாரு, மற்ற கிரகங்களாவது அவர் கிரகங்களுக்கு அதிபதி, கிரகங்களின் தலைவன், சூரிய மண்டலத்தை விட்டு நம்ம ஒன்றும் செஞ்சிட முடியாதுன்னு இருப்பாங்க. ஆனால் சனி பகவான் அப்போ இல்லை, தப்புன்னா தப்பு தான், அந்த தப்பிற்கு வழிவகுத்து விடக்கூடாது. இவ்வாறு இருந்தால் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். வருமானம் தானாக பெருகும். உங்களிடம் வேலை செய்யக்கூடியவர்கள், உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடியவர்கள், இவர்களையும் அன்போடும் பண்போடும் நட்போடும் நடத்தி பழங்க. தம்பி இப்படி பண்ணாதீங்க தம்பி, இது சரி வராது, பாதிப்பு ஏற்படும் அப்படி சொல்லுங்க. டேய் நீ என்னடா எல்லாம் பண்ணுற அப்படின்னா சனி உங்களை வேலையை காட்ட ஆரம்பிச்சுடுவார், உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துருவார் குடும்பத்தில். அப்புறம் மனைவின்னு சொல்லக்கூடிய இல்லறஸ்தானம், கணவனோ மனைவியோ இல்லறஸ்தானம் அதுதான். அப்போ நம்மை நம்பி வந்தவர்கள், இல்லை நம்மை வந்து பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டவர்கள், அவரிடம் அன்பாக அறநெறியோடு பேசி செயல்பட்டு பழகி கொள்ளுங்கள். இந்த மாதிரி செஞ்சாலே உங்களுக்கு 7ஆம் இடம் சிறக்கும். 7ஆம் இடம் சிறந்தால் வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை.
எல்லாம் ஒரு நல்ல நட்பு கிடைக்கும், நல்ல இல்லறம் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். எல்லாத்துக்குமே 7ஆம் இடம் தான். நீங்கள் வெளிநாடு போகிறீங்க, எங்கே வேணாலும் போங்க செய்யுங்க, எங்கே போனாலும் தன் தர்ம நெறியை விடமாட்டேன் என்று எண்ணத்தோடு நீங்கள் நடந்து கொண்டிருந்தீங்கனால் மிதுன ராசிக்கு உண்மையிலேயே மீனத்தில் இருக்கும் சனி பகவானால் அதீத அற்புத நற்பலங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறீர்கள். உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் வரை, உங்களை தந்துவிட்டு அப்போ சொன்ன மாதிரிலாம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக மிதுன ராசிக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான். நன்றி, வணக்கம். கடகராசின்னு எடுத்துட்டாலே சனி பகவான் மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி, இது 2 ஒரு பாயிண்ட் தான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறோம். எதுக்கு மாரகம் செய்கிறாரு, எதுக்கு அஷ்டமத்தை செய்கிறாரு? சனி பகவான் உங்கள் செயல்பாடுகளில் மாறுதல் இருக்கும்போது கிடைப்பது, அது போன்ற மாறுபட்ட பலனை அவர் கொடுக்கத்தான் செய்வார். தற்பொழுது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். ஜோதிடத்தில் ஒரு பொதுவான விஷயங்கள் நிறைய இருக்குது. விதின்னு இருக்குது, விதி விளக்கும்னு இருக்குது. அந்த விஷயத்தில் அவர் எந்த ஸ்தானத்திற்கு அதிபதிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, அவர் என்ன பண்ணுறாருங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பங்களா மாதிரி ஒரு வீடு இருக்கியா, அதில் இருக்கிறாம்னா இவ்வளோ வீடு அழகான வீடு கட்டியிருக்காங்க, இவ்வளோ பெரிய வீடு கொடுத்து வச்சவன் நம்ம சொல்லுவோம். இன்னொருத்தன் சொல்லலாம், எத்தனை பேர் ஊர் ஏச்சு உடையிலப்பட்ட கதையை எத்தனை மொள்ளமாரித்தனம் பண்ணி இவ்வளோ பெரிய வீடை கட்டியிருக்கான் அப்படிமா. அப்போ இருக்கிறவன் நிலைமை வைத்து தான் அந்த கிரகத்துக்கு வேல்யூ. எல்லாரும் புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன். அவன் எது போன்ற தன்மை உடையவன்கிறத வச்சு தான் அந்த வீட்டுக்கு உண்டான மதிப்பை நிர்ணயம் பண்ணுவாங்க பல பேர். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அவர் எந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாக என்று போகிறோம், மாரகாதிபதி அஷ்டமாதிபதி என்று போனோம், இருப்பது பாக்கியஸ்தானத்தில். அப்போ உங்கள் கர்ம வினையை தீர்ப்பதற்கு அவர் ஆல்ரெடி கான்ஃபிடென்ட்டாக உட்காந்துட்டார். அப்போ அதை எவ்வாறு தீர்த்து கொள்ள வேண்டியதுங்கிறது நம்ம கையில் இருக்குது. நாம் அதன் பிரகாரம் நடக்கணும். இப்போ உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். உங்கள் லாபம் எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் வேலை பார்க்குறீங்க, மாத சம்பளம் தான் வரும், ரைட்டு. தொழில் நடத்துகிறவங்க லாபத்தில் ஏற்றம் இறக்கம் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஏற்றத்தம் இருக்க வேண்டும், இறக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் வருமானத்தை ஒரு சின்ன பகுதியை எடுத்து நீங்கள் தான தர்மங்களுக்கு ஒதுக்கி விடுங்கள். ஆலயங்களுக்கு நற்பணிகளை செய்யுங்கள். எத்தனையோ கோயிலில் விளக்கியது கூட எண்ணெய் இல்லாமல் இருக்குது, நல்ல எண்ணெய் வாங்கி கொடு. நல்லெண்ணெய் தானம் மிகப்பெரிய தானம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும். அப்போ ஆலயங்களுக்கு விளக்கு ஏற்றுவதற்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்கள். நெய் வாங்கி தரலாமா? நெய் குருவோட அம்சம், நல்லெண்ணெய் சனியோட அம்சம். ஏன்னா எல்லாரும் தர்ப்பணத்துக்கு திதிக்கு எல்லாம் பயன்படுத்துகிறாங்க, அந்த எள்ளிலிருந்து வருவதுதான் நல்லெண்ணெய். அப்போ ஒரு கர்ம வினையை தீர்க்கணும்னா அதில் முக்கிய பங்கு வகிப்பது நல்லெண்ணெய். அதனால் நல்லெண்ணெய் நன்றாக பயன்படுது. ஏன் நீங்கள் நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிடுங்களேன். வீட்டில் சாம்பார் சாதம் வச்சுருக்கிறாங்க, சாப்பிட போகிறோம், 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க, நல்ல பிசைஞ்சு சாப்பிடுங்க. அது உங்களுக்கு நற்பலங்களை கொடுக்கும். அப்போ உங்கள் தன்மையை எப்படி இருக்கணும்னு பார்த்தால் உங்கள் லாபம் தானாக பெருகும். பரோபகார சிந்தனை, பிறரையும் தன்னை போல் நேசி அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்லியிருக்காங்க. நான் சொல்லித்தான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் படிக்கலை பைபிள், ஆனால் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதை மாதிரி மற்றவங்க கஷ்டத்தை பாட்டு இப்படி ஒரு கஷ்டம் நமக்கு வந்தால் நம்ம என்ன செய்வோம்? அப்போ நம்மளால் என்ன முடியுமோ அதான் அவங்களுக்கு உபகாரமாக செய்யுங்க. நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அவங்க செய்ய இந்த மாதிரி நடந்துக்காதப்பா, அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் என்னை கேளுங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க கஷ்டப்படும் போது நாம் நிம்மதியாக சாப்பிட்டா அந்த சாப்பாடு நமக்கு ஜீரணமே ஆகாது. அப்போ உங்களுடைய வருமானத்தை, லாபத்தை, வேலை செஞ்சால் வருமானம், தொழில் செஞ்சால் லாபம், அந்த லாபத்தை ஒரு பகுதியாக எடுத்து தான தர்மங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள். ஆலயங்களுக்கு விளக்கேற்றுவதற்கு பயன்படுத்துங்கள். எல்லாரும் தான் தனி பகவானுக்கு ஏற்ற நல்லெண்ணெய் ஊற்றுறாங்களே, நீங்கள் நல்லெண்ணெய் அபிஷேகத்திற்கு கொடுங்கள். அங்கே கோயில் பூஜை நடக்கணும், எத்தனை மணிக்கு நீங்கள் நவகிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவீங்க? காலைல ஒரு 6 மணிக்கெல்லாம் கரெக்டாக ஆரம்பிச்சிடுவோம். 5:45 கொண்டு போய் நல்லெண்ணெயை கொடுங்க.
நீங்களே கொண்டு விடலாம், காசு தரேன் நீ வாங்கிக்கோன்னு சொல்லலாம் விடக்கூடாது. ஏன்னா தன்னை எளிமைப்படுத்தி கொண்டு யார் ஒருவன் வாழ்கிறானோ அவனுக்கு சனி மிகவும் பிரீதமான ஒரு கிரகம். தன்னை எளிமைப்படுத்திக்கணும். வந்தாவே பிடிக்காத சனி பகவானுக்கு. சனி பகவானை நாம் அலங்கரித்து வேடிக்கை பார்க்கலாம், தவிர சனி பகவான் அலங்காரத்துக்கு எதையும் எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, சனி பகவானுக்கா ஒன்றை கொண்டு ரவிக்க துணி, நீலக்கலர் ரவிக்க துணியை போடுங்க, அவர் சனி பகவான் என்ன ரவிக்க துணி வியாபாரமாக பண்ண போகிறாருன்னு பைத்தியக்கர்த்தமான கேள்விகளுக்கெல்லாம் போகாதீங்க. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் சொன்னால் அடுத்தவங்களை குறை சொல்கிற வேலையும் வச்சுக்க கூடாது. நம்ம இப்போ ஒரு ரவிக்க துணி நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த ரவிக்க துணி வாங்கும்போது அந்த ஹோல்சேல் வியாபாரிக்கு அதில் ஒரு பங்கு சேருது, ரிட்டைல் வியாபாரிக்கு ஒரு பங்கு செய்யுது, அதை நூறுக்கும் விவசாயிகளுக்கு ஒரு பங்கு செல்கிறது. இப்படி பலவேன் உழைப்பின் சின்னம் தான் அந்த ஒரு பொருள். அந்த பொருள் தெய்வத்திற்கு நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுங்க. ஏழை பெண்களுக்கு மேலாடை அங்கவஸ்திரம் வாங்கி கொடுங்கள், ரவிக்க துணியை வாங்கி கொடுக்கலாம். வயதான தாயின் வயதில் உள்ளவர்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்களா போய் அவங்களுக்கு வலுக்கட்டாமை உதவியை பண்ணுங்க. ஐயா உங்கள் வீட்டில் கல்யாணம் வேலை ஆட்கள்லாம் தேவைப்படும், என்ன நீங்கள் சம்பளம்லாம் நான் கொடுக்க வேண்டாம், இந்த இலை எடுக்கிறதுலேருந்து இலை போடுறதுலேருந்து எல்லா வேலையும் நான் கிச்சனை நான் பார்த்துக்கிறேன், தாராளமாக செய்யுங்க. ஒன்றா இதை நம்ம அசிங்கம் பார்த்தோமோ அறுவர் பார்த்தோமோ நம்ம ஸ்டேட்டஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தோமோ கிண்டல் பண்ணுறோம், கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். உலகத்தை ஆண்டவனே திட்டுறான், நம்மளை திட்டாமலாம் இருக்க போகிறானோ, திட்டிட்டு போட்டு விட்ட வேண்டியதான். தயங்காமல் இந்த சுத்திகரிக்கக்கூடிய தொழிலை நீங்கள் செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு நல்ல லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார். துப்புரவு தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், அவங்கள கேட்க விடாதீங்க. கேட்காமலே மாதத்துக்கு ஒரு ஏதோ முடிஞ்சாலும் ஒரு 50 ரூபா கொடுங்க. வீட்டில் ஒரு தீபாவளி ஃபங்க்ஷன் நடக்குதா, இனிப்புகளை கொடுங்க. வீட்டில் ஒரு நல்ல பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, எவ்வளோ செலவாகுது, ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. ஏன்னா நம்ம திரும்ப அவங்க தான் சுத்தமாக வச்சுருக்காங்க. துப்புரவு தொழிலாளருக்கு கொடுங்க. நீங்கள் இதை போன்ற அமைப்புகளை செய்தீர்களால் உங்கள் லாபம் தானாக பெருகும். யார் எதற்காக இயங்கிக் கொண்டு இருக்கிறார்களோ அதை அவர்கள் கேட்காமலே நீங்களே சென்றால் உங்கள் லாபம் கண்டிப்பாக பெருகும். சரி, அதுக்கப்புறம் இந்த சனி பகவான் கடகராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 3ஆம் இடம் என்னன்னா முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானம், பயத்துக்கும் அந்த இடம்தான் காரணம். அப்புறம் இப்படி நம்ம பல விஷயங்களை 3ஆம் இடத்தின் காரகத்துவத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் நேர்மை இருக்க வேண்டும். ஒரு முயற்சி பண்ணித்தான் பார்ப்போம், சம்பந்தமே இல்லாமல் ஒரு காசை செலவு பண்ணி ஒரு லஞ்சம் கொடுத்தோ ஒரு விஷயம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வேணா உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கலாம், ஆனால் அதில் பாதிப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நேர்மையான ஒரு எக்ஸாம் எழுதி போகும். எத்தனை தடவை தான் அடுத்தவன் தோக்கடிப்பான், ஒரு தடவை ஒரு நம்ம கொடுத்து தான் ஆகணும். அந்த வேலையை சனி பகவான் பார்த்துப்பார். ஒரு முறை 2 முறை சோதனை நடக்கும், 3ஆம் முறை சனி பகவான் அவர் பார்த்துப்பார். அந்த விஷயத்தை உங்கள் முயற்சி வெற்றி கொடுப்பார். எனவே நீதி நெறி தவறாமல் உழைக்கக்கூடியவன், தர்ம சிந்தனை உடையவன் என்பதற்காக. மனோதைரியம். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் சென்று உதவி புரியுங்கள். உங்களால் முடிந்தளவு நீங்கள் சேவை செய்யுங்கள். சனி பகவானாலே சேவை மனப்பான்மை ஒன்றுதான். அந்த சேவை மனப்பான்மையோடு இருந்துக்கிட்டீங்கனாலே சனி பகவானின் பரிபூர்ண அருள் கடாட்சம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்க கோவப்படக்கூடாது. வீட்டே சில பேர் இருக்கிறாங்க, அவங்க என்ன பேசுகிறான்னு அவங்களுக்கே தெரியாது, தாரபாரமாக கத்துவாங்க. அவங்கள பற்றி நம்ம கோபமே படக்கூடாது. அப்படி இல்லைப்பா அப்படின்னா அவங்களுக்கு சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சி தான் செய்யணும். ஆக இது போன்ற மனநிலையம் பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் ஆதரவு கொடுங்கள். அவர்களுக்கு உங்கள் முயற்சி புறம் இதில் தான் இருக்கணும். வாழ்க்கையில் காலம்பூரம் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் லீவ் கிடைச்சா ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் இல்லைங்களா? அந்த ஹோட்டலில் நீங்கள் சாப்பிடும் போதும் டிப்ஸ் வைக்கிறீங்க, எல்லாத்துக்குமே டிப்ஸ் வைக்கிறீங்க, வெயிட்டர்களுக்கு டிப்ஸ் வைக்கிறீங்க. ஆனால் அந்த வெயிட்டர் சப்ளை பண்ணணும்னா உங்கள் டேபிள் முதல்லையும் சுத்தமாக இருக்கணும், நீங்கள் சாப்பிட்ட பிறகு உங்கள் டேபிளை சுத்தம் பண்ணணும். அந்த மாதிரி சுத்தம் பண்ணுறவங்களுக்கு டிப்ஸ் கொடுங்க. கார் பார்க்கிங் இருக்குது, கார் பார்க்கிங்கில் கூர்கா விசில் அடிச்சுக்கிட்டே இருப்பார், அவர்களுக்கெல்லாம் டிப்ஸ் கொடுத்து பழகுங்க. நீங்கள்
இந்த மாதிரி விஷயத்தை செய்யுங்க. எத்தனை பேர் நம்ம இருக்கோம் இன்றைக்கி டேபிளில் இலைய எடுக்கணும் டிப்ஸ் கொடுத்துருக்கோமா? கொடுத்துருக்க மாட்டோம். வெயிட்டுக்கு தான் டிப்ஸ் கொடுப்போம். ஏன்னா அவர் தான் சப்ளை பண்ணார். அவர் என்ன சப்ளை பண்ணார்? செஞ்சு கொடுக்குறவங்க செஞ்சு கொடுத்துட்டான், ஆர்டர் கொடுத்துட்டான், கொண்டு வந்து நம்ம டேபிளில் வச்சுட்டு தான் போயிருக்காரு. அப்போ உங்கள் டேபிளை நீட்டாக நீங்கள் உட்காரது தகுதியாக க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வைக்கிறானே, யார் கொடுக்குறா? அவங்களுக்கு டிப்ஸ் கொடுத்து பழகுங்க. இது எல்லாமே இந்த முயற்சிகளில் நீங்கள் இறங்கினால் சனி பகவானின் அருட்கடாட்சம் பாக்கியமாக உங்களுக்கு பாக்கியத்தானதில் அமர்ந்து கொண்டு உங்கள் பாக்கியத்தை உன்னதி பெற வைப்பார். அதற்கு அடுத்தது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார். 6ஆம் இடத்தை நம்ம 2 தன்மையாக கொண்டு போகலாம். ஒன்று மறைவுஸ்தானம் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொன்று உபஜயஸ்தானமாக கொண்டு போகணும். இந்த 3, 6 எல்லாமே உபஜயஸ்தானம். கடக ராசிக்கு உபஜயஸ்தானமான 3, 6 ரெண்டையுமே சனி பகவான் இப்போ பார்க்குறாரு. அப்போ 6ஆம் இடம் உபஜயஸ்தானமாக எடுத்துகிட்டு நம்ம போகணும். அப்போ அங்கே என்ன செய்ய அப்படின்னு சொன்னால், கடன் சம்பந்தப்பட்ட சிக்கி தவிப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு பொருளுதவியை பண்ணுங்கள். கஷ்டப்பட ரொம்ப பண்ணுறான், வட்டிக்கு கொடுக்குற காசு இல்லைப்பா, ஏப்பா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க, சரி என்னால் முடிஞ்சளவு இந்த மாதம் வட்டி டியூ காசை நான் கொடுத்துட்றேன், முடிஞ்சது. நீங்கள் ஒத்தனை செய்யணும்னு இல்லை. இதுபோல் உங்கள் கடகராசிக்காரங்க நண்பர்கள் யார் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் சேர்ந்து கூட யாருக்காவது உதவி பண்ணலாம். கடன் இருந்தால் அதே சமயத்தில் ஒரு எதிர்ப்புத்தன்மை இருக்கிறது. சில பேரோட தொந்தரவு பண்ணிட்டு இருக்கானா, போய் ஏம்பாடுபட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, அவர் உண்டு ஒரு வேலை கொண்டுட்டு இருக்காரு, அவரே கட்டப்பட்டு இருக்காரு, நீ என்ன அவரும் பண்ணிட்டு இருக்க, என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சா தைரியமாக கேளுங்க. சனி பகவான் உங்களுக்கு பரிபூர்ணமாக துணை புரிவார். நோயில் படுத்திருப்பவர்களுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. இப்போல்லாம் அந்த காலத்தில் நான் நிறைய பார்த்துருக்கோம். ஹாஸ்பிட்டலில் பிரெட்டு ஃப்ரூட்ஸு பழங்கள்லாம் வாங்கி தருவாங்க. சில பேர் பிரார்த்தனை பண்ணுவாங்க, அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க அந்த நற்பண்புகள்லாம் இன்றைக்கி எங்கே தான் போச்சுன்னே தெரியல. பால் பிரெட்டு வாங்கி கொடுங்க. எத்தனை பேரை கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில், அரசாங்க ஆஸ்பத்திரியில் போய் அவங்களுக்கு என்ன தேவை, என்ன பிடிக்கும், என்ன அவங்க சாப்பிடலாம் அறிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்களுக்கு மருத்துவர்களுக்கு இதை செய்யுங்க. நீங்கள் அவருடைய நோய்களை நீங்கள் தீர்த்தால் உங்கள் குடும்பம் நோயற்ற தன்மையில் சனி பகவான் பார்த்து கொள்வார். இப்படி பல அற்புத நற்பலன்களை செய்யத்தான் சனி பகவான் காத்துட்டு இருக்கிறாரு. அவரை போய் எல்லாரும் சனி பகவானாலேயே ஒரு கெட்டவன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா எப்படிங்க? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.